மக்களே இன்னைக்கான இந்த வீடியோவில் முத்தி என்கின்ற காட்டானோட அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து விஜய் சேதுபதி அவர் வந்து முழுக்க முழுக்க பார்வதி மேலே இருந்த வன்மத்தை தான் வந்து பேசுகிறாரு. ஏன் பொதுவெளியில் வந்து ஒரு பெண்ணை வந்து அவர் எப்படி சொல்கிறது, ஒரு நாகரிகமான உரையாடல்களோட பேசியிருந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறாரு? ஒரு நடிகராக விஜய் சேதுபதியை நிறைய பேருக்கு பிடிக்குங்க. உண்மையாக ஹோஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம், பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக அவரை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் விஜய் சேதுபதி அவர் வந்து பொதுவெளியில் இப்படி பேசணும்? பார்வதி அவ்வளோ பெரிய நெகட்டிவ் ரோலா, ஏன் இப்படிலாம் நடந்தது, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த யாதகங்களை உங்கள் முன்னாடி நம்ம வீடியோவாக கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னுடைய இந்த வீடியோக்களை சஜஷனில் போய் காட்டும், சரியாக தவறா அப்படின்னு அவங்களுடைய கமெண்ட்டுகளை கொடுக்க வசதியாக இருக்கும். ஏன் விஜய் சேதுபதி அப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்தி என்கின்ற காட்டானோட ட்ரெய்லராக இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு போஸ்டராக இருக்கட்டும், போய் கமெண்டில் பார்த்தா இப்போ கூட போய் நீங்கள் பாருங்கள், பாரு 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 பார்வதி கமருதீன் சோசியல் மீடியா ஃபுல்லாக இவ்வளோ ஃபேன்ஸுகள் வந்து கோலாகலமாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டாடுறதை பார்த்துட்டு நம்ம கையில் ரெட் கார்டு கொடுத்து நெகட்டிவாக காட்டப்பட்ட அந்த ரெண்டு நபர்களை பொதுவெளியில் இவ்வளோ தூரம் கோலாகலமாக கொண்டாடுறாங்க. என்னோட வெப் சீரியஸ்க்கு ஜஸ்ட் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணதுக்காக பார்வதிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா அந்த ட்ரைலருக்கு கீழே போய் பாருங்கள், இங்கே பார்வதி காணான்னு வந்த லட்ச கமெண்ட், பாருன்னு வந்தது லட்ச கமெண்ட். விஜய் சேதுபதி பற்றி ஒரு கமெண்ட்ல கூட பேச காணோம். அவரெல்லாம் வந்து பயங்கர காண்டாயிட்டார். என்னடா நம்ம கையால் ரெட் கார்டு வாங்கிட்டு போனோம், இவங்களுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு ஆதங்கத்தை அட்டகாசமாக இந்த ஷோவில் வந்து வெளிப்படுத்துகிறாரு. பார்க்க நல்லாவே இல்லை. உண்மையாகவே விஜய் சேதுபதி அவரை ஒரு நடிகராக எனக்கு பிடிக்கும். பிக் பாஸோட ஹோஸ்ட்டாக பார்த்ததுக்கப்புறம் சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. இவர் முழுக்க ஒரு சிலர்களுக்கு ஃபேவரிச கேமும் ஒரு சிலரோட பயாஸ்டாக இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி இவர் பேசுகிற விதங்கள்லாம் உண்மையாகவே பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு நடிகர் எப்படி நடந்திருக்குன்னா, பொதுவெளியில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், ஜஸ்ட் பார்வதிக்கும் எனக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோ மூலியமாக வந்து நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்துக்குது. எனக்கும் பார்வதிக்கும் செட்டே ஆகாது. நான் வந்து பார்வதிக்கு பேசுனா பார்வதி ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் பேசுனா அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு கேம் ஷோ. உண்மையாக அந்த கேமில் எனக்கு பார்வதியை பிடிக்காது, பார்வதிக்கும் என்னையும் பிடிக்காமல் இருந்தாலும் இருக்கட்டும். எனவே அது ஒரு கேம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு நான் ஒரு நடிகன், அதில் நடிச்சிருக்கிறேன். அதில் ஒரு லீட் ரோல் வந்து இந்த மாதிரி விஜய் பார்வதி பண்ணியிருக்கிறாங்க. கேம் ஷோவில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் விட்டுறலாம். உண்மையாக ஒரு நடிப்பு இண்டஸ்ட்ரிக்கு பார்வதி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு ஆள். உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த சீரியல் வந்து எப்படிப்பட்டது, அந்த சீரீஸ் வந்து எப்படி போகும், அதில் பார்வதிக்கு என்ன ரோல், பார்வதியோட லைஃப் இனிமேல் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி ஒரு ஜெனியூனாக ஒரு ஜெம்பர்சனாக அழகாக பேசிட்டு போயிருக்கலாமே. ஏன் இவர் வந்து ஒரு மாதிரி இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருடைய தரத்தை இன்னும் குறைத்து கொண்டே போகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ஷோக்கு ஹோஸ்ட்டாக போனதுக்கப்புறம் மக்கள் செல்வன் வந்து மக்களுக்கு அதிருப்தி செல்வனாக மாறிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா ஆண்டவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நடுநிலையாக வந்து ஹோஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. இவர் வந்து ஒரு சிலருக்கு ஃபேவராகவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அப்படி பேச்சுக்களால் வார்த்தைகளால் எப்பயும் மற்றவங்களை காயப்படுத்துகிற ஒரு நபராகவே அவர் வந்து வெளிப்படுறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வந்து அவ்வளோ கேமராக்கள் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்வதி நீங்கள் உட்காருங்க எந்திரிச்சு வணக்கம் வைக்கிற அந்த பொண்ணை பார்த்து நீ உட்காரு நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு நடிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கும் பார்வதிக்கு ஆகவே ஆகாது, இதெல்லாம் எப்படிங்க இருக்குது? நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து அந்த மாதிரி வளர்ந்து வர்ற நடிகர்களை ஊக்குவிக்கணும், தட்டி கொடுக்கணும், நீங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு மனசளவில் பாராட்ட வரலினாலையும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேர்கள் வந்து நிறைய பேர்களுக்கு பிடிக்காது. ஆனாலையும் சபை நாகரிகம் கருதி அவங்க வந்து சபை நாகரிகமோட அழகாக அதை கருதி அழகாக நடந்துக்குவாங்க. சூப்பராக வந்து அவங்க மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக பேசிட்டு வெளியே வருவாங்க. அந்த இடத்துலையும் இவர் பேசுனது இவர் யார் அப்படிங்கிறத காட்டுது. உண்மையாகவே சொல்லப்போனால் விஜய் சேதுபதி அப்படிங்கிற அந்த நடிகர் வந்து மக்கள் மத்தியில் என்றைக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது. எப்போ ஹோஸ்ட்டாக மாறினாரோ இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி வந்து உண்மையாகவே எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலையும் எவ்வளோ பேர் வந்து நெகட்டிவாக பேசினாலையும் அந்த பெண் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போகும்போது உண்மையாக அந்த பொண்ணுக்கு வலிக்குதா இல்லையா, நம்மளுக்கு வலிக்குது. என்ன பார்வதி உன்னை நெகட்டிவாக இப்படி பேசுகிறாங்க, நீ உன்னை எங்கே போனாலும் ஒரு அவமதிக்க மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்களா, அதை எல்லாம் தாண்டி இந்த பெண் ஜெயிக்கணும்னு போராடுறத பார்க்கும்போது சத்தியமாக இந்த உலகத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் சினிமா மாதிரியான
விஷயத்தில் பார்வதி வெளியே வரணும், அது வந்து நான் ஏதாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பெண் போராடுது இல்லையா, உண்மையாகவே இந்த மாதிரி பெண்கள் வந்து நிச்சயம் சாதிக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் விஜய் சேதுபதி ஒரு ஹோஸ்ட்டாக பக்காவாக பண்ணுறாரா, பார்வதி விஷயத்தில் ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு, பார்வதி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிச்சயம் சாதிப்பாங்களா, பார்வதிக்கு திறமை இருக்குதா அப்படிங்கிற உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு விஜய் பார்வதி கமருதீனோட ஃபேன்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். யார் நெகட்டிவாக வந்து பேசினாலையும் பார்வதியோட ஃபேன்ஸ் எப்பயுமே வந்து பார்வதி கூட இருப்பாங்க. கமருதீனோட ஃப்ரெண்ட் போத்தன், அப்புறம் ஜான், கமருதீன் எப்பயுமே விஜய் பார்வதி கூட இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் விட பார்வதிக்குன்னு உள்ள இருக்கிற அந்த திறமை எப்போதும் நம்பிக்கையும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவ்களை தூக்கி அப்படி தூர போட்டுட்டு திரும்ப திரும்ப ஜெயிச்சே ஆகணும்னு போராடுற ஒரு பெண்ணாக தான் நான் பார்வதியை பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.